வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் அதிரடியான அரசியல் களத்தில் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா புதிய அரசியல் கட்சி நிறுவியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு சசிகலா தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், எம்ஜிஆர் தீவிரமான பக்தர்கள், எம்ஜிஆர் பெயரில் இயங்கி வரும் அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் சசிகலாவை மதுரையில் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். கோவையிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை நிறுவனருமான கோவை குமார் தனது ஆதரவாளர்களுடன் மதுரையில் சசிகலாவை நேரில் சந்தித்து தனது ஆதரவையும் வரும் தேர்தலில் அவரது கட்சியுடன் இணைந்து செயலாற்றுவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது ஈகிள் நியூஸ் செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை, கோவை குமார் இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தமிழகமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவில் சிங்க பெண்ணாக புரட்சி தலைவருக்கு நிகராக தமிழகத்திலே ஆட்சி புரிந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாளுக்கு என்னுடைய சார்பிலும் நான் நடத்தும் இயக்கத்தினுடைய சார்பிலும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு தமிழகத்திலே நல்ல சிறப்பான ஒரு ஆட்சியை, நல்லதொரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த அம்மையார் அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார்கள். அதன் பிறகு தமிழகத்திலே சில அலங்கோல ஆட்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த இயக்கம் நல்லபடியாக மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்றால் ஆங்காங்கே தேங்காயை உடைத்தால் எப்படி சிதறிக் கொண்டிருக்கின்ற அதுபோல சிதறிக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நாம் கொண்டு வர முடியும். இதற்கு ஒரு அச்சாரமாகத்தான் இன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மாவுடன் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் பயணித்து அவருக்கு அசைவுகளாக செயல்பட்டிருந்த சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் அமைதியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி இன்றைய தினம் மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரலாம் என்று திட்டமிட்டு ஆங்காங்கே திரண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பை சேர்ந்த அனைவரும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே கோவை மாவட்டத்தை சார்ந்த கோவை குமார், அன்பு ஷரீப், நூர் முகமது போன்ற சிறு சிறு அமைப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாளை தினம் சின்னம்மா அவர்களை மதுரையிலே சந்தித்து மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்க இருக்கின்றோம்.